எல்லாரையும் ஆண்டவராக இயேசு நாமத்தினால வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். விசேஷமாக நம்ம இந்த நாட்களில் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறது ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவதற்காக. அவருடைய வசனம் சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தலத்திலையும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் இம்மட்டும் நம்மளை நடத்தி வருகிறார், இம்மட்டும் நம்மளை பாதுகாத்து கொண்டு வருகிறார். அந்த தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவர் இந்த நாட்களில் கடந்த நாட்களில் அநேக ஆபத்துகள் வந்ததுண்டு, போராட்டங்கள் வந்ததுண்டு, பிரச்சனைகள் வந்ததுண்டு, கண்ணீர்கள் வந்ததுண்டு. எல்லாவற்றுக்கும் மத்தியில் என் தேவன் நம்மளை சுகமாக பாதுகாத்து கொண்டார். எத்தனை பேர் கிடைக்காத நல்ல ஜீவனை சுகத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தை, சின்ன பிள்ளைங்க யாரும் விளையாட வேண்டாம், கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்ச நேரம் ஒரு நன்றியுள்ள பிள்ளைகளாக வாய்களை திறந்து அந்த இடத்துல நம்மளுக்கு முன்பாக ஆண்டவர் வந்திருக்கிறார். அவருடைய வசனம் சொல்லுது, 2-3 பேர்கள் என்னுடைய நாமத்து நிமித்தம் எங்கு ஒருமுறைப்பட்டு இருக்கிறார்களோ அங்கு வருவேன் என்று சொன்ன தேவன். இந்த நாட்களில் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை மாத்திரம் நோக்கி பார்க்க நம்ம வந்திருக்கிறோம். நிற்கிறோம் என்று சொல்ல நம்ம விழுந்து விடாமல் இருக்க ஆண்டவர் தந்த எல்லா கிருபைகளுக்காக, எல்லா சுகத்துக்காக, எல்லா பலத்துக்காக, மரண கட்டுகளை நம்மளை பாதுகாத்தார். அந்த தேவனுக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தி கொஞ்ச நேரம் வாயில திறப்பமா நன்றியோடு மைமின் தேவனே உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோமப்பா. ராஜாதி ராஜாவே உண்மை துதிக்கிற ஆண்டவரே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணக்கூடிய எங்கள் தேவன் ஆண்டவரே, எங்களுடைய துதிகளை நீர் வாசம் பண்ண வேண்டுமா என்னை கெஞ்சுறோம் ஆண்டவரே. ஆண்டவரே முழு ஆராதனையும் ஆண்டவரே நீர் ஆட்கொள்ள வேண்டுமா கெஞ்சுறோம் அப்பா. ஆண்டவரே வந்த எல்லாரையும் உங்களுடைய கருத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு கடமைக்காக ஏதோ கொஞ்ச நேரம் கூடணும் என்றதில்லை ஆண்டவரே, நீர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்தப்பா உண்மையை நாமத்தை உயர்த்த ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்த நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரை சத்துரு வெக்கப்பட்டு போக நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரை. எங்களுக்கு காணப்படுகிற எல்லா விதமான சோர்வுகளை நீர் மாற்ற வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் அப்பா. ஆண்டவரை நீர் ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரை சோதரம் ஆண்டவரே எங்களுடைய துதிகளை நீர் வாசம் பண்ண வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் அப்பா. வந்து கொண்டு இருக்கிற மக்களை 8 நாட்களில் கூட்டி சேர்க்க போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரை. வேலை நிமித்தம் ஆண்டவரை உடல்நல சோதனை நிமித்தம் ஆண்டவரை வராமல் இருக்கிற மக்களை உங்களுடைய கருத்தை வைக்கிறோம் அப்பா. சகலத்தையும் ஆண்டவரே உள்ளதை உள்ளது போல அறியக்கூடிய தேவன் நீர் ஆண்டவரே. ஆண்டவரை நீர் மாத்திரம் மகிமைப்பட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரை. முழு ஆராதனை உங்களுடைய கருத்தில் வைக்கிறோம். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிற பிள்ளைகளின் ஆண்டவரை பிஎஸ்சி எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்தில் வைக்கிறோம் அப்பா. சத்துரு வெக்கப்பட்டு போக நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இந்த இடத்துல ஆண்டவரை எடுக்கிற எல்லா விதமான ஆண்டவரை ஆராதனையும் ஆண்டவரை வசன பகுதிகள், ஆண்டவரை சங்கீத பகுதிகள், சாட்சி பகுதிகள், செய்தி பகுதிகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை நீர் மாத்திரம் மகிமைப்பட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். எங்களை முழுவதுமாக பார்த்துக்கிறோம் ஆண்டவரை. நீர் பெருக நாங்கள் சேர்க்க வேண்டுமாய் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஆராதனை பண்ண வந்திருக்கிறோம். சின்ன பிள்ளைங்களோட ஆண்டா பரவாயில்ல, பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்துக்காங்க. தயவு செய்து ஆண்டவர் முழுவதும் ஆண்டவருக்கு கொடுத்துருவோம். எல்லாவற்றையும் என் தேவன் பாதுகாத்துக் கொள்வார். அப்படியே நம்ம எழுதி நின்று ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. ஆண்டவர் தந்திருக்க ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஒரு வெற்றியின் நாள். ஏன்னா என் தேவன் வந்து வெற்றி கொடுத்த தேவன். சின்ன பிள்ளைங்க யாருமே விளையாட வேண்டாம், எல்லாருமே ஜோசப் எல்லாரும் எழுதி நின்று கைகளை நல்லா தட்டி உற்சாகமாக நம்ம ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் கைகளை தட்டி பாடுவோமா? ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று
அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரை நம்மளோடு கூட இருந்தார். நம்ம சோர்ந்து இருந்த நேரத்துல, தோல்வியாக இருந்த நேரத்துல, தள்ளப்பட்டு இருந்த கல்லாக இருந்த தேவன் நம்மளையே என் தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பகைவர்களுக்கு முன்பாக என் தேவன் நம்மளுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். நம்ம வைக்கப்படாமல் இருப்பது அவரோட சுத்த கிருபை. நம்ம தேவன் நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். அடுத்த பாட்டு நம்ம எல்லாரும் உற்சாகமாக கைகளை தட்டி நம்ம பாட போறோம். வாய்களை திறந்து உற்சாகத்தோடு, தேவா நான் எதினால் விசேஷித்தவன், தேவன் நம்மளை தெரிந்து கொண்டு வைத்ததுனால நம்ம இம்மட்டும் இருக்கிறோம். அந்த தேவனை எல்லாரும் உற்சாகத்தோடு கைகளை தட்டி நம்ம பாடுவோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், எல்லாரும் ஆமென். ராஜா நான் எதினால் தேவன் மட்டும் தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் எதினால் யோசிப்பவன், எதினால் நீ என்னோடு வருவதினால், எதினால் நீ என்னோடு வருவதினால்,
கண்ணீர்களை கண்டோம் ஆண்டவரே. ஆண்டவரை கரடு முரடான பாதைகளை கடந்து வந்தோம் அப்பா. நிந்தனைகள் உண்டு ஆண்டவரே. மாறாவின் நீர் எங்களுடைய வாழ்க்கையில உண்டு. கசப்புகள் வந்தது உண்டு, ஆபத்துகள் வந்தது உண்டு, அவமானங்கள் வந்தது உண்டு. ஆனாலும் அப்பா எங்களுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி மாறாவின் நீரை மதுரமாக மாற்றிக்கொண்டு வருகிற கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவர் எங்களுடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் ஆனந்த கண்ணீராக மாற்றிக்கொண்டு வருகிறதே நன்றி. வாய்களை திறப்போமா. இந்த நேரத்துல யாராவது கசப்போட மாறாவின் கண்ணீரை நீங்க ருசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஆனா கண்ணீரை காணக்கூடிய தேவன் உண்டுங்க. நம்மளுக்காக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி உண்டு. இல்லாததை உண்டு பண்ணக்கூடிய தேவன் உண்டு. சகலத்தையும் புரிதாக்க தேவன் உண்டு. வாய்களை திறப்போமா. ஆண்டவரே உங்களை மாத்திரம் நம்புகிறோம் அப்பா. மனிதர்கள் அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே அதிகாரிகள் அல்ல. வானத்தையும் பூமி படைத்த சர்வ வல்லமுள்ள தேவரே உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டு. ஆராதிக்கிற பிள்ளை கட்டுகள் மாறும், சாபங்கள் மாறும், நிந்தனைகள் மாறும், அவமானங்கள் மாறும். எங்கே எங்கே வைக்கப்பட்டீங்களோ அங்கே எல்லாவற்றையும் என் தெய்வம் நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நன்றியோடு வாயில தந்த விசுவாசத்தோட ஆண்டவர் மாத்திரம் 2-3 பேர்கள் ஒருமைப்பட்டு ஜெபித்தா போதும். அந்த இடத்துல அற்புதம் நடக்குது. ஆண்டவரை அற்புதத்தை எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரை நாங்களே எங்களை விசேஷமாக எண்ணி இம்மட்டம் நிற்க கிருபை செய்த கிருபைக்காக நன்றி. பகலத்திற்பமா நன்றி அப்பா. உமக்கு மாத்திரம் ஆராதனை, உமக்கு மாத்திரம் மகிமை, உமக்கு மாத்திரம் கனம், உமக்கு மாத்திரம் புகழ்ச்சியப்பா. ஆண்டவரை நாங்கள் நிற்பது உம்முடைய சுத்த கிருபை. ஆண்டவரை எங்களையும் ஆண்டவரே இந்த நாட்கள்ல ஆண்டவரை ஒதுக்கப்பட்டு இருந்தோம், ஆண்டவரை தள்ளப்பட்டு இருந்தோம், ஆண்டவரை ஆண்டவரை சின்னவன் 1000 சிறியவரை பலத்த ஜாதியாக மாற்றுவேன் என்று சொன்னீரே. நீர் உயர்த்தி வர எல்லா கிருபைகளுக்காக நன்றி. சகலத்தை செய்ய வல்லவரப்பா. நீர் செய்ய நினைத்தது எங்களுடைய வாழ்க்கையில இதுவரை தடைபடாமல் இருக்கிற கிருபைகளுக்காக நன்றி. நீர் கொடுத்த எல்லா நன்மையான இவனுக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய அன்புக்காக நன்றி அப்பா. உம்முடைய வழிநடத்தலுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால கட்டுகள் மாறுவதாக, சாபங்கள் மாறுவதாக, வியாதிகள் மாறுவதாக. மாறாவின் நீர் எல்லாவற்றையும் ஆண்டவரை சோத்திரம் மதுரமாக மாற்றப்பட கிருபைக்காக நன்றியோடு உண்மை சொல்லுகிறோம். விசுவாசத்தோடு நிற்கிற பிள்ளைகள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே உம்முடைய ரத்தம் வல்லமை உள்ளதப்பா. உம்முடைய ரத்தம் ஆண்டவரை எங்களுக்காக அடிக்கப்பட்டது. ஆண்டவரே உண்மையோடு இருக்கிற பிள்ளைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொன்னீரே. உம்முடைய சமத்துல உண்மையாக ஜெபிக்கிற பிள்ளைங்க, உம்முடைய சமத்துல உண்மையோடு இருக்கிற பிள்ளைங்க ஆண்டவரே நீர் கண் வைக்க பார்க்கப்பா. ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே மனிதர்கள் முன்பு வைக்கப்படக்கூடாது. ஆண்டவரை நாங்கள் மனிதரை நம்பி வரவில்லை. ஆண்டவரை உண்மை மாத்திரம் நம்பி இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அற்புதம் உங்களுடைய கருத்தில் இருக்கிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. ஆண்டவர் சமத்துல வந்திருக்கிறோம். கைத்தட்டி பாடி மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம். எங்க நம்ம சந்தோஷத்தோடு இருக்கிறோமோ அங்க ஆண்டவர் சந்தோஷப்படுவாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மட்டும் சந்தோஷப்பட்டா போதும். வேற எந்த மனுஷன் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஆராதனை பண்ணாதீங்க. ஜீவனுள்ள வானத்தையும் பூமி படைத்த தேவனுக்கு எல்லாருக்கும் தெரிந்தப்பட்டு கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆண்டவர் சமூகத்தில் களி கூறும் போது அவருடைய வசனம் சொல்லும் முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தேடும் போது எல்லாவற்றையும் தேவன் நம்மளுக்கு தருவார். அல்லேலூயா. இந்த நாட்களில் தடையா இருக்கிற எல்லா காரியத்தை ஆண்டவர் தர வல்லவனா இருக்கிறார். அந்த தேவனுக்கு முன்னாடி கேள்வி தட்டி பாடுவோமா? பாடி மகிழ்ந்திருப்போம்.
வாய்கள் திறந்து சமூகம் பேரு களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம். களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு சத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம். களி கூறுவோம். அவரைகள் மறந்து
நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் சமூகத்துல நம்ம பாடி ஆராதிக்கும் போது அவருடைய வசனத்தில் நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நம்மை தோணும். வரக்கூடிய ஆபத்துகள் மாறி போகுங்க, நம்மளுடைய கண்ணீர்கள் மாறி போகும், நம்மளை கீழாக்காமல் மேலாக்குவார். என் தேவன் சிங்காசனத்தில் வைத்து நம்மளை ஆளக்கூடிய பிள்ளைகளாக நம்ம அடிமைப்பட்டு போறதுக்காக நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை. நம்மளை ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறார், நம்மளை வேறுபடுத்தி வைத்திருக்கிறார். அவர் சமூகத்தில் வந்து உண்மையாக அவரை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை ஒரு நாள் என் தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். உண்மையாகவே நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்ம எங்க போனாலும் சரி, நம்ம கொடுத்த கன்றுகளை போல ஆண்டவர் நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் சமுத்திர கையில தட்டி கொஞ்ச நேரம் ஆண்டவரை நன்மையை கிருபை இம்மட்டும் தொடர்ந்த கிருபைக்காக நன்றி, இம்மட்டும் பாதுகாக்கிறேன் நன்றி, இம்மட்டும் பலப்படுத்துகிறேன் நன்றி ராஜா. வரக்கூடிய காலங்களில் ஆண்டவரை எங்களுக்கு செய்ய இருக்கிற காரியங்கள் எங்கள் கண்ணால் கண்டது கிடையாது, எங்கள் காதால் கேட்டது கிடையாது. ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா, எங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய போறேன் ஆண்டவரை, எங்களுடைய குடும்பத்தில் பெரிய காரியங்களை செய்ய போறேன். அழைக்கப்பட்ட கதவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை மாற்றி தரப்போற கிருபைக்காக நன்றி அப்பா, நன்றி நன்றி. ஆண்டவருடைய வசனம் சொல்லுங்க, நீங்க கட்டுவீங்களோ அவைகளை ஆண்டவர் கட்ட போறாரு. எவைகளை கட்ட வைப்பீங்களோ என் தேவன் உங்களுக்கு அப்படி கட்ட வைக்க போறாரு. வாக்கு தத்துவத்தை நம்பி வந்திருக்கிறவங்க கொடுத்தவே மாட்டாரு. நம்ம முதல்ல பாடணும், தேவா நான் எதனால் விசேஷிக்கிறோம். ஏன்னா அவரு நம்மளை தெரிந்து கொண்டதான் நம்ம விசேஷம். நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிற போது தேவன் நம்மளை உயர்ந்த ஸ்தலங்கள் வைக்கப்படுறாங்க. எல்லாரும் ஒரு மனதோட, ஒருவேளை உங்களுக்கு பாரங்கள் உண்டு, கண்ணீர்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, நெருக்கடிகள் உண்டு, பக்கத்தில் உள்ளவங்க பார்க்க வேண்டாம். ஒன்னே ஒன்று பார்க்கலாம், நம்மளுக்காக கைகளில் கால்களில் ஆணை அடிக்கப்பட்டார், விராதரை குத்தப்பட்டு கடைசி சுட்டு ரத்தத்தை சிந்தின என் தேவன் எல்லாவற்றையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் இந்த நாட்களில் வேதனையோடு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, நாளைக்கு நான் அற்புதத்தை செய்ய. நம்மள அந்த நாட்களில் நம்மகிட்ட காணப்படுது ஒரு கொஞ்சம் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கும். நம்ம பேச்சுகள்ல, நடத்தைகள்ல, செய்கிற காரியங்கள்ல ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது என் தேவன் நாளை முதல் இல்லை இன்றைக்கே அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை தாக்கமா ஒரு விஷயம் கூட, அப்பா எங்களுக்காக அடிக்கப்பட்ட நல்ல தேவனை உண்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய குற்றங்களை பாராமல், அப்பா எங்களுடைய குறைவுகளை பாராமல் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களும் ஒப்ப மாறி போற கிருபை செய்யும். எங்களை கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொல்கிறேன் நன்றி. மாறாவின் கண்ணீரை மதுரமாக மாற்ற போற கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரை உயர்வான ஸ்தலங்களில் வைக்க போற கிருபைக்காக நன்றி. எங்களை தேவா நீர் விசேஷத்தில் வைத்த கிருபைக்காக நன்றி. இப்பொழுது நாங்கள் ஆண்டவரை உண்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரை உண்மையை மாத்திரம் நம்பி இருக்கிறோம். அடைக்கப்பட்ட கதவுகளை எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஒரு பெரிய அற்புதத்தை நீ தரப்போற கிருபைக்காக நன்றி. முந்திரிகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன் என்று எங்களுக்கு சொன்ன கிருபைக்காக நன்றி அப்பா. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே என்று சொன்னேன். ஆண்டவரை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை வாக்கு தத்தத்தை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. வாக்கு தத்தங்கள் ஆமென்றும் ஆமென் என்று இருக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரை கட்டுகள் மாறட்டும் ஆண்டவரே, வியாதிகள் மறையட்டும் ஆண்டவரே, சாபங்கள் மாறட்டும் ஆண்டவரே. அடைக்கப்பட்ட எல்லா கதவுகளும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே நாங்கள் திறக்கிறோம் அப்பா. பிள்ளைகளை குறித்து பாருங்கள், வேலையை குறித்து பாருங்கள் ஆண்டவரே, எதிர்காலத்தை குறித்து பாருங்கள். எல்லாம் மாறி போக நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் கேட்கிறோம் அப்பா. பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு சொன்னீரேன். நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த பாட்டு நம்ம பாடும்போது உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து ஒரு பரிசுத்தத்தோட நம்ம பாட கற்றுக்கொள்ளுவோம். இந்த நாட்களில் நம்மளை தாட்ட வேண்டிய இடத்துல நம்ம தாக்கும் போது என் தேவன் நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நம்ம மனிதர்களுக்கு முன்பாக அல்ல, ஆண்டவர் சமூகத்தில் நம்ம தாக்குவோமா. எல்லாரும் வாயிலத்துக்கு சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆண்டவருக்கு கைகளை உயர்த்தி எல்லாரும்
தொடக்கமும் முடிவுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். தாயின் கருவில தெரிந்து ஆண்டவரை இந்த கடைசி நாட்கள் வரை ஆண்டவரை அறிந்திருக்கிற கிருபைக்காக உமக்கு ஆராதனை. உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. இரவு கூட தேவனை உண்மை ஆராதிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை எதை எதை தர வேண்டும் என்று நீ சித்தம் வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. 7 குத்து விளக்க மத்தியில உலாவக்கூடிய தேவனே எங்களுடைய ஆராதனையை வந்த கிருபைக்காக நன்றி. ஆகிய நன்றி அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. எங்களுடைய ஆராதனை உமக்கு மாத்திரம் பிரியப்படுவதாக ஆண்டவரை மனிதனுக்கல்ல ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாவீதின் திறவுகோலுடைய தேவனே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட எல்லா கதவுகளையும் ஆண்டவரை நீ திறக்கமான கிருபைக்காக நன்றி. தாயின் கருவில உருவாவதற்கு முன்பாக நம்ம ஆண்டவர் நம்மளை படிச்சிருக்கிறார். நம்ம ஆண்டவர் முன்குறித்து வச்சிருக்கிறார்.
இந்த தேசத்துல வருவதற்கு முன்பாக நம்மளை முன்குறிப்பிட்டாரு. நம்மளை வேலையை எந்த வேலை தரணும், நம்ம எங்க வேலை பார்க்கணும், நம்ம எங்க வீடுகளில் இருக்கணும், நம்ம பிள்ளைங்க எங்க படிக்கணும், நம்மளுடைய உயர்வான ஸ்தலங்களை எங்க வைக்கணும் தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆதியும் அந்தமுமான தேவன், நம்முடைய வாழ்க்கையில ஆதியும் அந்தமான தேவன். இந்த உலக தொடக்க முதல் முடிவறிந்து அவருடைய கருத்துல இருக்கிறது. லேசான காரியம். இந்த நாட்கள்ல நீங்க சந்திக்கிற எல்லா பிரச்சனையும் அது லேசான காரியம், ஒன்றுமே கிடையாது. வாயில திறந்து கையில தட்டி ஆண்டவருக்கு, ஆண்டவரே எல்லாம் லேசான காரியம் அப்பா, எல்லாம் உமக்கு லேசான காரியம். எங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு ஆண்டவரே. உம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய எங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நீ தந்தே உமக்கு நன்றி அப்பா. ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம், நன்றி அப்பா. ஆண்டவரே பாடுகள் ஆண்டவரே, இனி வெறும் ஆண்டவரே மேன்மையான காரியங்களுக்கு ஒப்பானதல்ல ஆண்டவரே. எங்களை நீர் புடமிட்டவர்களுக்காக நன்றி, நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாரும் வாயில தந்து நன்றி நன்றி நன்றியோடு சோதரிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை மிகுதியான போய் தேவன் ஆசீர்வதித்தபடி ஜெபசிங்க ஜோமனபடி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் வாயில கண்களை மூடி ஒரு பயத்தோட பக்தியோட நன்றியோடு சொல்லுவோம். வாயில தந்து சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். நன்றி அப்பா, சோதரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. நாங்கள் செய்கின்ற ஜெப விண்ணப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி ஆமென். சோதரம் சோதரம். பிரசங்கம் எல்லாம் எங்களுக்கு ஆறுதலாய் அமைய நீரே கிருபை செய்வதற்காண்டி உம்முடைய வார்த்தைகள் நீரே பேச போகிற தாசனையும் ஆசீர்வதித்து நீரே பேச போகிறதுக்காண்டி நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த குழந்தைகள் சொல்கின்ற மரண வசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தரப்போறதுக்காண்டி நன்றி. சாட்சிகளை எல்லாம் ஆசீர்வதித்து தரப்போறதுக்காண்டி நன்றி. எல்லாவற்றையும் ஆண்டவரே. ஆண்டவரே, வந்தவர்கள் ஒருவரும் வீணாக போகாதபடி எல்லாம் ஆசீர்வாதமாய் செல்ல நீரே கிருபை செய்ய போறதுக்காண்டி நன்றி. இந்த ஆராதனை வேலையை முழுவதும் ஆசீர்வதித்து தரப்போறதுக்காண்டி நன்றி ஆண்டவரே. காத்துக்கொள்ளும் பரிகாரத்தும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய ஜெபத்துக்கு நாங்கள் திருப்பவும் வாயில திறந்து நன்றி 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 அப்பா. சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும். இப்பொழுது நம்ம சங்கீத பகுதியை பிரதர் அஜித் முன்பு வாசிப்பாங்க. நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம்.